இந்த சவுத் இந்தியா பாட்டிலிங் கம்பெனியில் சுஜய் ரெட்டி எப்படி ஒரு டைரக்டரோ அதுபோல ரத்தீஸ் என்கிற இந்த ரத்தீஸ் சண்முகவேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரும் ஒரு மேனேஜிங் டைரக்டராக அந்த ஒரு நிர்வாக பொறுப்புல செஞ்சிருக்காரு. ஒரு தொழில்முறை பார்ட்னர்கள். 2021 வரைக்கும் 300 கோடி வைத்திருந்த இந்த நிறுவனம் இன்றைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல வளர்ந்தது எப்படி? இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 10 நிறுவனங்களை சுஜய் ரெட்டி தொடங்கியிருக்காரு. எது? மோனட் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்காரு. அது பழைய நிறுவனம் வாங்கியிருக்காரு. மோனட் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை வாங்கியிருக்காரு. சென்ட்வின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், மெகாவின் ரியல்டி பிரைவேட் லிமிடெட், கிறிஸ்டின் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட், ட்ரூ விஷன் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட், சென்ட்வின் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், ஐரா டெவலப்பர்ஸ். இந்த ஐரா டெவலப்பர்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிடணும். இதை தவிர மற்றெல்லாம் வந்து இந்த மாதிரி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் லேஅவுட் போடுறோம் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் விசாரிச்சாலே இதாவது இந்த ஐரா, சென்வின், ட்ரூவிசன், அப்புறம் வந்து மெகாவின் இதெல்லாம் விசாரிச்சாலே இதில் வித்தவனும் வாங்கினவனும், அதாவது இவர்கிட்ட வாங்கினவனும் இவருக்கு வித்தவனும் பல கோடி ரூபாயை இழந்திருக்கான். தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி, தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறது, விற்கும் போதும் அதிக விலைக்கு விற்பது. எப்படி? அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறது, அதிக விலைக்கு விற்பது. அதுதான் அண்டர் கிரவுண்ட் ரியல் எஸ்டேட் தாதாவாக இந்த சுஜய் ரெட்டி அறியப்படாரு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமாகவும் இவர் மீது எந்த வழக்கும் இல்லை. சரி, டாஸ்மாக்ல இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 43 ரெய்டு போறாங்க. அதுல செந்தில் பாலாஜி மீது, அதுல விசாகன் ஐஏஎஸ் மீது, அதுல இந்த ரத்தீஸ் மீது வழக்கு போடுறாங்க. சரி, அதுல இவருக்கு என்ன தலையீடு இருக்குன்னா, கடந்த ஆட்சி இவருக்கு தலையீடு இருக்கா இல்லையா, இருந்திருக்குமா என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த ஆட்சி தன்னை எப்படி காட்டிக்குது? தூய்மையான ஆட்சியாக, இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாத ஆட்சியாக, பவர் சென்டர் இல்லாத ஆட்சியாக காட்டிக்குது இல்லையா? என்ட்ரிகான்னு சொல்லி ஒரு கம்பெனி. இந்த என்ட்ரிகா கம்பெனியில் ஒரு 11 ப்ராடக்ட், 11 சரக்குகள், 10 பிராண்டி, ஒரு ஒயின், செயற்கை சுவையூட்டிகள் இருக்கு, ஆர்டிபிஷியல்ஸ் கலர்ஸ் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி FSSAI என்ன பண்றாங்க? பேன் பண்றாங்க. பொதுவாக ஒரு பேன் பண்ணா அந்த பேன்லேருந்து கன்சியூமர் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ போய் அந்த பேனை வந்து எடுத்து கொண்டு வரதுக்கு மினிமம் 1 மாதம், மேக்சிமம் 6 மாதம், அதாவது வேர்ல்டுலேயே ஃபாஸ்ட்